வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 3வது பகுதி, இதுவும் பிள்ளையாரை பற்றியதுதான். தமிழ்நாட்டில் எத்தனையோ மகாகவிகள், பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்குத்தான். ஔவையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ குறைச்சல் இல்லை. அவள் ரொம்ப பெரியவள், ஞானி, யோக சாஸ்திரத்தில் கரை கண்டவள். ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனம் வைத்து அவர்களுக்கு நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியையும் போதனை செய்து பாடினார். பேர குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கரிசனத்தோடு ஒரு பாட்டி நல்லது சொல்வது மாதிரி ஔவை பாட்டி அத்தனை தமிழ் குழந்தைகளுக்கும் உபதேசம் செய்தார். அவளுடைய அன்பின் விசேஷத்தால் அவளுக்கு அப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் ஆன பிறகு இப்போதும் நாம் குழந்தையாக படிக்க ஆரம்பிக்கிற முதல் பாடல் ஆத்திச்சூடிதான். முதல் பூஜை பிள்ளையாருக்கு, முதல் படிப்பு ஔவையார் பாடல். இத்தனை 1000 வருஷங்களாக அவளுடைய வார்த்தை எப்படி அழியாமல் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய வாக்கின் சக்தி தான். பரம சத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் 1000 காலமானாலும் அழியாமல் நிற்கிறது. ஔவை இப்படி அன்போடு உண்மைகளை உபதேசித்தார். நம்மில் கம்பர், புகழேந்தி, இளங்கோ போன்ற கவிகளை படிக்காதவர்கள் இருக்கலாம். ஆனால் ஔவை வாக்கு ஒன்றாவது தெரியாதவர் இருக்க முடியாது. ஔவையாருக்கு இத்தனை வாக்கு சக்தி எங்கே இருந்து வந்தது? வாக்கு சக்தி மட்டுமில்லை, அவளுக்கு ரொம்பவும் தேக சக்தியும் இருந்திருக்கிறது. அதனால்தான் ஐயோ, தமிழ் குழந்தை ஒன்றுக்கு கூட நம் வாக்கு கிடைக்காமல் போகக்கூடாது, ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் இந்த உபதேசங்களை கொடுக்க வேண்டுமே என்ற பரிவோடு அந்த பாட்டி ஒரு கிராமம் மிச்சம் இல்லாமல் ஓடி ஓடி போய் குழந்தைகளை தேடி தேடி அவர்களுக்கு தன் நூல்களை பரிந்து பரிந்து போதித்தார். இந்த தேக சக்தி அவளுக்கு எப்படி வந்தது? பிள்ளையார் தான் அவளுக்கு இந்த சக்திகளை எல்லாம் கொடுத்தார். ஔவையார் பெரிய பிள்ளையார் பக்தை. அந்த குழந்தை சுவாமியை வேண்டிக் கொண்டுதான் அவள் சின்ன வயசிலேயே கிளவியாகி விட்டாள். ஏன் அப்படி செய்தால்? வாலிபமாகவும் நடுத்தர வயதாகவும் இருந்தால் ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு குடுத்தனம் நடந்த வேண்டியிருக்கும். பக்திக்கு குடும்ப வாழ்க்கை இடையூறு என்பதாலேயே இடையூறுகளையெல்லாம் போக்கும் விக்னேஸ்வரரை வேண்டிக் கொண்டு கிளவியாகிவிட்டாள். சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணமாக சகாயம் செய்த பிள்ளையார் இவளை கல்யாணமே இல்லாத பாட்டியாக்கினார். யாருக்கு எதை தர வேண்டுமோ அதை தருவார். இவளை சிறு பிராயத்திலே கிளவியாகிவிட்டார். ஆனால் அவர் குழந்தை சுவாமி அல்லவா, அதனால் அவள் தன்னிடம் மட்டும் எப்போது பார்த்தாலும் பக்தியாக இருந்தால் போதாது, அவளால் எல்லா குழந்தைகளும் நன்மை பெற வேண்டும் என்று குழந்தைகளுக்கு பாட வைத்தார். இந்த தொடரை நாளையும் தொடர்ந்து பார்ப்போம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.